ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி அட்மிஷன்ஸ்க்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் விட்டுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸுக்கு ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கை 2024-2025 பொது பிரிவினருக்கான 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீமில் உள்ளவங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது நடக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கும், அதாவது டிஎன்ஏயு, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்திற்கும், அதாவது டிஎன்ஜேஎஃப்யூ, மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் வேளாண்மை பிரிவு ஏயுங்கிற இந்த இது வந்து ஒரே விண்ணப்பம் வழியாக இளம் அறிவியல் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் வந்து கவுன்சிலிங் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கிறது பண்ணிட்டு வராங்க. இதுவுமே இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீமில் உள்ளவங்க 7.5 ரிசர்வேஷனில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 23/6/2024 இருந்து 26/6/2024 வரைக்குமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நகர்வு முறையில் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு 16/7/2024 மற்றும் 17/7/2024 ஆகிய 2 நாட்கள் மொத்தம் 2149 இடங்களுக்கு நடைபெறுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நேற்றும் இன்னைக்கும், ஓகேங்களா. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவியருக்கு தற்காலிக சேர்க்கை அவர்கள் பெற்ற தரவரிசை மதிப்பெண், விருப்பப்பாடம் மற்றும் சாதி அடிப்படையில் வழங்கப்பட்டன. அதாவது அந்த மாணவ மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக அவங்க எடுத்த அந்த ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் கட் ஆஃப், லாங்குவேஜ் வந்து அவங்க சூஸ் பண்ணுற லாங்குவேஜ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, இதெல்லாம் வச்சு தான் அவங்க எடுத்திருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வாறு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவியர் தங்களின் அசல் சான்றிதழ்களான 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், சாதி சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி, இதை எல்லாமே எடுத்துக்கிட்டு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அண்ணா ஆடிட்டோரியம்க்கு 16/7/2024 அண்ட் 17/7/2024 இந்த 2 நாளுமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சொல்லியிருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தகவல்கள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த மின்னஞ்சல், இமெயில் முகவரிக்கும் மற்றும் அலைபேசி எண்ணிற்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடிக்கும் அண்ட் அவங்களோட ஃபோனுக்குமே அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த வெப்சைட்லேயுமே வந்து இவங்க அந்த அப்டேட்டை விட்டுருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஎஸ்சி அக்ரி வந்து படிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி அக்ரியெல்லாம் படிக்கலாம். அதை எப்படி நீங்கள் படிப்பீங்கன்னா லேட்ரல் என்ட்ரி, அதாவது டேரெக்டாக நீங்கள் செகண்ட் இயர்க்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லேட்ரல் என்ட்ரி மூலமாக நீங்கள் பிஎஸ்சி அக்ரிலாம் இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு படிக்கலாம். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.